வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன். நான் உங்கள் வெர்ஜீனியா. நான் இப்போ செய்ய போகிறது மதுரை மட்டன் கோலா உருண்டை குழம்பு. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்க்கலாம். கொத்துக்கறி 1/4 கிலோ. இதில் ஜவ்வு கொழுப்பு எலும்பு இல்லாமல் கடையில் சொல்லி வாங்குங்க. இல்லைன்னா அதை அரைக்கும் போது பிளேடில் சிக்கிக்கும், அப்புறம் ரொம்ப கஷ்டம். நல்ல பொடி கொத்தி வாங்கிக்கோங்க. சோம்பு 1 ஸ்பூன், பட்டை 1, ஏலக்காய் 2, 3 கிராம்பு, அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன், 150 உடைத்த கடலை. இது பொட்டு கடலைன்னு சொல்லுவாங்க, உடைத்த கடலைன்னு சொல்லுவாங்க. 1/4 கிலோ கொத்திக்கு 150 பொட்டு கடலை தான் போடணும். தேவைக்கேற்ப உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், சிறிதளவு மிளகாய் தூள், நறுக்கி 2 வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கிறேன், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொத்தமல்லி தேவைக்கேற்ப, ஒரு சிறு துண்டு இஞ்சியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், 4 பல் பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இப்போ கோலா உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம பொட்டுக்கடலையை பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்துக்கறியை இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிடணும். இப்போ இந்த கறியை இதே மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச தேங்காய் துருவல், வெங்காயம், பச்சை மிளகாய், சோம்பு, இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, ஏலம், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் போட்டு இதையும் அரைச்சி எடுத்து வச்ச பொருளை மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இந்த கொத்துக்கறியோடு போடணும். இப்போ நான் ஏற்கனவே பொட்டுக்கடலையை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட கலக்கிறேன். நன்றாக இதை எல்லாத்தையும் பொட்டுக்கடலை மாவு, இந்த அரைச்ச மசாலா, கறி எல்லாம் ஒன்று போல் எல்லாம் பிசையணும். எல்லாத்தையும் 3ஐயும் போட்டு நல்லா கலந்து வச்சுருக்கேன். இந்த பதத்தில் இதை அப்படியே எல்லாம் ஒன்று போல் பிசைஞ்சு வைக்கணும். இப்போ இந்த கோலா உருண்டை குழம்புக்கு இந்த ஒரு பெரிய தக்காளி அளவு புளி எடுத்து அதை கரைச்சி இந்த இதில் வச்சுருக்கேன், இந்த பவுலில் வச்சுருக்கேன். ஒரு மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறேன், பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 3 தக்காளி நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதோட 2 தக்காளியை பிழிஞ்சு விட்டுக்குவேன். ஏன்னா குழம்பு மொட்டையாக இருக்கும், அதுக்காக கொஞ்சம் எல்லாம் தெரிகிற மாதிரி இருக்கிறதுக்காக இந்த 2 பழத்தை மேல் டாப்பில் பிழிஞ்சு வச்சுக்கிறது. தாளிப்பதற்கு இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவைக்கேற்ப எண்ணெய், தேவைக்கேற்ப உப்பு. இப்போ நான் எல்லாத்தையும் ஒன்றா கலக்கிறேன். இப்போ இதை கரைச்சி வச்சுருக்கேன், இந்த புளியை இதில் ஊற்றுறேன். தக்காளியையும் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், இது பண்ணிட்டு இப்போ இந்த எடுத்து வச்சுருக்க இந்த 2 தக்காளியை இதில் பிழிஞ்சு வச்சுக்கிடுவோம். குழம்பு மொட்டையாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் இந்த எப்போதுமே என்னுடைய சமையலில் நான்வெஜ் ஐட்டம் செய்யும் போதெல்லாம் தக்காளி அரைச்சாலும் சரி, இது எப்போயுமே நான் ஒரு 2 தக்காளியை நான் பிழிஞ்சு விட்டுக்குவேன். நன்றாக இந்த குழம்பை நல்லா கலக்கி வைக்கிறேன். அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. சோம்பு, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இப்போ இந்த எண்ணெயில் நான் நுணுக்கிய சோம்பு,
வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கேன். தனியாக இந்த கூட்டி வச்ச குழம்ப இதில் ஊற்றி கொதிக்க வைக்கணும். கூட்டி வச்ச குழம்ப இது வதக்கணுன்னே இதில் ஊற்றிட்டேன். இப்போ நல்லா இது கொதிக்கணும். இது கொதிச்சோன்னையும் அந்த அரைச்சி வச்சுருக்க கோலா உருண்டை இதை உருட்டி ஒன்று ஒன்றா போட்டு அது வெந்தோடனே இறக்கணும். அது வெந்துருச்சுன்னு எப்படி தெரியும்னா உருண்டை வந்து மேலே மிதக்க ஆரம்பிக்கும். அதுதான் நமக்கு கணக்கு, வெந்துருச்சுங்கிற கணக்கு. குழம்பு கொதிக்கட்டும். இப்போ நான் உருண்டை பிடிச்சி காட்டுறேன். இப்போ உருண்டையெல்லாம் உருட்டி வச்சுட்டேன் நான். இனிமேல் குழம்பு கொதிச்சோன்னே அதில் போட வேண்டிய வேலை தான். கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு உருண்டையாக எடுத்து போடுவோம். இப்போ உருண்டையெல்லாம் இந்த குழம்புல போட்டேன். ஒரு 10 நிமிஷம் பொறுத்து எடுக்க வேண்டியது தான். நல்லா கொதிச்சுட்டு வருது. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் அதை இறக்கிற வேண்டியது தான். இப்போ கொதிச்சிருச்சு. நான் ஆஃப் பண்ணிடுறேன். சுவையான கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.